புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும், குறிப்பாக முடக்குவாதம், மூட்டு வலி, பக்கவாதம் இது சார்ந்த உங்களுடைய கேள்விகளையும் கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ஆயிஷா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். முடக்குவாதம் அப்படின்னா என்ன அப்படின்னு எங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க. அதை தொடர்ந்து நிறைய கேள்விகள் இருக்கு, பேசலாம். பொதுவாக முடக்குவாதம் அப்படின்னா நம்ம சராசரியாக செய்யக்கூடிய வேலைகளை செய்ய விடாமல் நம்ம உடம்பை முடக்கி வைக்கிறது தான். ஓகே. காலையில் நம்ம எந்திக்கும் போது பல்ல தீட்ட ஆரம்பிக்கிற அந்த நொடியிலிருந்து சராசரியாக ரொட்டீன் விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ண விடாமல் நம்மளுக்கு அதிகப்படியான வலியை கொடுக்கறது தான் முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முடக்குவாதம் முதல்ல இனிஷியலாக நம்மளுக்கு வலிகள் கொடுக்குது அதிகமாக. ரெண்டாவது, இது ஆரம்பிக்கிறது ஒரு மூட்டுலேயோ இல்லை பல மூட்டுகளையோ வலிகள்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. சரி, ஓகே டாக்டர். இப்போ முடக்குவாதம் பேஷண்ட்ஸ் இப்போ ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நிறைய வருவாங்க இல்லையா? நிறைய பேஷண்ட்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெயின் தான் ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். இந்த பெயின் இருக்கு, அந்த பெயின்லேயே அவங்க ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது டாக்டரை போய் பார்க்குறாங்க. உங்களுக்கு முடக்குவாதம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முடக்குவாதம் கண்டிஷனில் வரக்கூடிய பேஷண்ட்ஸ் அவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க அந்த சிம்டம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அந்த வலிகளை பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன். ரைட். இப்போ இந்த முடக்குவாதத்தோடு வரவங்க நீங்கள் சொன்ன மாதிரி அதிகப்படியான வலிகளோடு தான் வராங்க. ஸோ இப்போ வலினும் போது நம்மளுக்கு இப்போது சுகர் இருக்குது, இப்போது ப்ரெஷர் இருக்குது அவங்களுக்கு, இல்லை தைராய்டு தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா அது அதிகப்படியான வலிகள் தரதில்லை. ஓகே. ஸோ அது எதுவுமே சிம்டம்ஸ் காட்டுறதில்லை. பட் ஆனால் வேற மாதிரியான பாதிப்புகள் அது உண்டு பண்ணுது, ஆனால் வலிகள் தரது கிடையாது. ஓகே. ஸோ அதனால அது நல்லதுன்னு சொல்ல வரல, பட் ஆனால் அது சைலண்டாக நம்மளுக்கு வேற வழியான பாதிப்புகளும் உண்டு பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த முடக்குவாதம் அப்படின்னும் போது நம்மளுக்கு வலிகள் வீக்கம் கொடுத்து நம்மளுக்கு ஜாயின்ஸ்ல வலிகள் கொடுக்கறதுனால நம்மளுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் அதிகமாகுது. ஸோ தட் நம்மளால ஒரு ரொட்டீனா பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தடப்படுது. ஓகே. ஸோ இப்போ இதனால ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸ் எப்படி வருவாங்கன்னா, வாக்கர் வச்சுட்டு இல்லை ஒருத்தர் கைத்தாங்கலா தூக்கிட்டு வருவாங்க, கூட்டிட்டு வருவாங்க. ரொம்பவே நடக்க முடியாம ரொம்ப கஷ்டத்துல வருவாங்க, ரொம்ப மன அழுத்தத்திலையும் வருவாங்க. ஸோ பல வருஷமா முடக்குவாதத்துக்கு மருந்துகள், என்ன மருந்துகள்னா வலி மாத்திரைகள் நிறைய எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வலி மாத்திரைகள் தொடர்ந்து அவங்க எடுத்து 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 ஒரு கட்டத்துல வலி கேட்கவே கேட்காத அளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கும் போயிடுறாங்க. இன்னொன்று, வீக்கமும் ஜாஸ்தி ஆகுது. எடுக்கிற மருந்துகள் பயன் இல்லாம வீக்கங்கள் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக நடக்கிறது சிரமம், உட்கார்றது சிரமம், எந்திக்கிறது சிரமம், இந்த மாதிரியான தொந்தரவுகள் அதிகப்படியாக வர ஆரம்பிச்சிடுது. ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு, நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வர பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி அதிகப்படியான வலியோடையும் அதிகப்படியான மனக்கவலையோடையும் அழுகையோடையும் இதுமேல் நம்ம இருக்கவே முடியாது, நம்ம இறந்துடலாம் அப்படின்ற மாதிரி சூசைடல் தாட்ஸ் கூட நிறைய பேருக்கு இருக்கும். அந்த ஒரு மனநிலையில தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்கே வரக்கூடிய பேஷண்ட்ஸ் எவ்வளோ மோசமான நிலையில் இருந்தாலும், எந்த அளவுக்கு ஆர்த்ரைட்டிஸோட அந்த சிவியாரிட்டி இருந்தாலும் நம்ம இயற்கை மருத்துவ முறைகள் கொடுத்து அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்து, கோலன் ஹைட்ரோதெரப்பி கொடுத்து, நம்ம அந்த பஞ்சகர்மா தெரப்பி கொடுத்து, இந்த மாதிரி சிகிச்சை முறைகள் கொடுத்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது, உள்ளுக்கு மருந்தும் கொடுத்துட்டு இருக்கும் போது அவங்களோட அந்த வலி வீக்கம் நல்லாவே குறையிறது அவங்களால உணர முடியும். ஒரு வாரத்துலேருந்து 10 நாளுக்குள்ள அந்த வீக்கம் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். வீக்கம் குறைய ஆரம்பிச்சிடுச்சுனாலே அவங்களுக்கு வலிகள் குறைய ஆரம்பிச்சிடும். அது அளவுக்கு அந்த வரைக்கும் அவங்க நம்பவே மாட்டாங்க. நம்பிக்கைன்றது சுத்தமாக இல்லாதான் இருக்கும். எனக்கு சரியாகுமான்ற ஒரு டவுட்லேயே இருப்பாங்க. ஸோ அதை மருந்துகள் தொடர்ந்து எடுத்துகிட்டே நம்ம தெரப்பி எடுத்துகிட்டே இருக்கும் போது அவங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அடையிறது அவங்களாலே உணர்வாங்க. என்னாலேயே நம்ப முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ரொம்ப இமோஷனல் ஆகி அழுகவும் ஆரம்பிச்சிடுவாங்க. எனக்கு எங்கெங்கெல்லாமோ பார்த்தேன், எனக்கு இதுக்கு தீர்வே கிடையாது அப்படின்னு நானே மனசளவில் எனக்கு சரியா ஆகாது அப்படின்னு அவங்க நினச்சிடுறேன். ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப பரவாயில்லை, எனக்கு ரொம்ப பெட்டராக இருக்குது, நான் இனிமேல் இதை ஃபாலோ பண்ணிட்டு நான் முன்னேற்றம் அடைகிறேன் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. ஓகே. ஓகே டாக்டர், சூப்பர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல வந்துட்டாங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. மேடம், என் பேர் சந்தோஷ். எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க சார்? மேடம், நாங்க தஞ்சாவூர்ல இருந்து கூப்பிடுறோம். சரி, யாருக்கா கேக்குறீங்க? மேடம், என்னோட ஃப்ரெண்டுக்காக தான். அவருடைய வயது மட்டும் சொல்லுங்க. அவரோட வயது 24. சரி, உங்களோட கேள்வியை தொடர்ந்து டாக்டர் கிட்ட கேட்கலாம் சார். வணக்கம், சொல்லுங்கய்யா.
மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. மேடம் என் ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப நாளாவே இந்த கை கால் வலி ரொம்ப அதிகமா இருக்கு. அவருக்கு வந்து என்னன்னா மூட்டு வலின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரிங்கய்யா. சரி, நாங்க யூரிக் ஆசிடோ அப்புறம் ஏதோ ரொமட்டாய்டு இருக்குமோன்னு டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தோம். சரிங்க. ஆனா நெகட்டிவா தான் இருக்கு. பட் என்ன காரணம்னு தெரிய மாட்டிருக்கு. சரி, வேற என்ன தொந்தரவுகள் இருக்குயா? அவர் வந்து காலையில எழுக்கும் போது வந்து நடக்கவே முடிய மாட்டிருக்கு, முட்டில பயங்கர வலி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. வீக்கம் இருக்குதுங்களா? வீக்கம் இது இல்ல, வலி மட்டும்தான் இருக்கு, நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாரு. சரி சரிங்கய்யா, நான் சொல்றதை கவனிங்க. ஓகே. சரி, இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீக்கம் கிடையாது, ஆனால் வலிகள் இருக்கு அப்படின்றாங்க. உடம்புல வலி இருக்கு அப்படின்னாலே ரத்தம் தடைப்படுது, ரத்த ஓட்டம் சீராக இல்லை, ரத்தம் தடைப்பட்டாலே நம்மளுக்கு வலிகள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்று, மூட்டுகளில் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலே நான் சொன்னது முதல்ல நம்மளோட கிட்னி. நம்ம 5 ராஜ உறுப்புகள்ல கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், இருதயம், கிட்னி, இந்த 5 ராஜ உறுப்புகள் தான் நம்ம உடம்பை இயக்கிட்டு இருக்கு. அப்போ கிட்னி அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த நீர், அப்போ நீர் தேக்கம் இருக்க தான் செய்யும். அவங்களுக்கு அது தெரியல. ஏன்னா வீக்கம் வந்தது அப்படின்னால வலிகள் வரும். வலிகள் வரும்போது நம்மளுக்கு ரத்த ஓட்டம் தடைப்படும். நீங்கள் ஒன்றும் வரி பண்ணாதீங்க. இப்போ நான் சொல்கிற சில விஷயங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், வலிகள் நல்லா குறையும். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், புங்கன் எண்ணெய், இந்த 4 எண்ணெய் சம அளவு எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஒரு பாட்டிலில் கலந்து வச்சுக்கோங்க சம அளவு. இதை வந்து தேவைப்படும் போது, வலிகள் இருக்கும் போது அதை வந்து இரும்பு கரண்டியில் சூடு பண்ணிவிட்டு அதை முட்டிக்கு மேல் புறம் தடவுற மாதிரி உள்புறமும் நல்லா தடவி விடணும். இதை ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா வலிகள் குறைய ஆரம்பிக்கும். அதோட தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அதோட வந்து கடுக்காய் பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதை 2த்தையும் கலந்து உள்ளுக்கு டெய்லியுமே வந்து நைட்டு இரவு தூங்க முன்னாடி இதை எடுத்துக்கோங்க. இதை ஒரு ரொட்டீனாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா வலிகள் குறையிறத உங்களால் பார்க்க முடியும். மேலும் வேறு எதுவும் உங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் இருக்கா அப்படின்றத வந்து கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும். அந்த உங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம நியரில் இருக்க ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டல்ஸ் போங்க. நாடி பரிசோதனை செஞ்சுட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் கொடுக்கலாம், வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா அப்படின்றத மானிட்டர் பண்ணுவாங்க. பார்த்துட்டு இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கொடுப்பாங்க. வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கம்மா? கவிதாம்மா. சரி, யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்காகதாம்மா கேக்குறேன். உங்க வயது என்ன? வயது 48. 48. உங்க கேள்வியை தொடர்ந்து டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. அம்மா, எனக்கு வந்து பீரியட்ஸ் பெயின் இருந்துச்சுமா. சரிங்க. ஃபைபர் ஓவரிங் இருந்தது. சரிங்கம்மா. பெயின் அதிகமா இருக்கு. ஸ்கேன் பண்ணி பார்த்தால ரிப்போர்ட். இப்போ வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுமா. அதாவது மெனோபாஸ் இதுக்காக ஸ்கேன் பண்ணி பார்க்கணுமா, என்னென்ன சாப்பிடணும், தூக்கம் இரவுல வரணும் சொல்லுது, மன அழுத்தம் அதிகமா இருக்கு, ஆயிடுச்சுமா. கொஞ்சம் நீங்க சொல்யூஷன் சொல்லுங்க. சரிங்கம்மா. சரிங்கம்மா, நான் சொல்றதை கவனிங்க, ஒன்றும் வருத்தப்படாதீங்க, இது எளிமையாக சரி பண்ணிடலாம். இவங்க சொன்னது உங்களுக்கு ஃபைப்ராய்ட் கட்டி இருக்கு, அதனால சில விஷயங்கள் எல்லாமே அவங்க சொன்னாங்க, தொந்தரவுகள் தொடர்ந்து இருக்கிறது, மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்குன்றாங்க. ஸோ மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்குன்னா நம்ம உடல் ரீதியான வேதியியல் மாற்றங்கள் அது கண்டிப்பாக கொண்டு வரும். ஸோ அந்த மாதிரி மாற்றங்கள் ஆகும்போது தைராய்டு தொந்தரவு, அவங்களுக்கு மெனோபாஸ் அட்டன் ஆகிற ஏஜ் ஆகுது. ஸோ அதனால வந்து உடல் ரீதியான மாற்றங்களும் மன ரீதியான மாற்றங்களும் ஜாஸ்தியாக இருக்கு. இது ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து நல்ல தூக்கம் முதல்ல கொண்டு வாங்கம்மா. மன அழுத்தம் இருக்க தான் செய்யுது, பட் ஆனால் வந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு நல்ல தூக்கம், ஆழ்ந்த தூக்கம் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே மனது வந்து ஒருநிலைப்படும். ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணலாம். 2வது வந்து எண்ணெய் வச்சு குளிங்க. வாரத்துக்கு 2 தடவை பெண்கள் எண்ணெய் வச்சு குளிக்கணும். செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எண்ணெய் தேய்த்து குளித்தல் வந்து கட்டாயமான ஒரு விஷயமாக இருக்கணும். மேலும் ஃபைப்ராய்டு தொந்தரவுகள் இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டல்ஸில் சிறப்பாக ஒரு மூலிகை எண்ணெய் கொடுத்துட்ருக்கோம். அது எடுக்கும் போது நம்மளுக்கு அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த ஃபைப்ராய்டு கட்டிகள் முழுமையாக வந்து குணமடைகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அம்மா, வாழ்த்துக்கள். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சண்முகப்பிரியா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஓகேமா, யாருக்கா கேக்குறீங்க? எங்க மாமனாருக்கு 60 வயசு ஆகுது, முடக்குவாதம். ஓகேமா, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாமா? வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. ஜாயிண்ட் பெயின் இருக்கு. காலையில எழுந்தவங்க கை காலெல்லாம் மடக்க முடியல, நீட்ட முடியல. 2 மாசமா இப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்கம்மா.
அதான் வேற எங்கேயுமே பார்க்கல மேம், அதான் ஆர்ஜிஆர்ல பார்ப்போம். சரிங்கம்மா, எங்க இருந்துமா கால் பண்றீங்க? இங்க கிருஷ்ணகிரில இருந்து கால் பண்றேன் மேம். கிருஷ்ணகிரியில இருந்து கால் பண்றீங்க. சரிங்கம்மா, ஒன்றும் கிடையாது, வரி பண்ணாதீங்க. 2 மாதமா தான் இருக்குதுங்களா? ஆமா மேம், 2 மாதமா தான் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க முடக்குவாதம் இருக்குன்றது. ஆமா மேம். சரிங்கம்மா, வேற என்ன தொந்தரவுகள் இருக்கு? இது அதான் காலையில எழுந்தோடனே கை காலெல்லாம் நீட்ட முடியல, மடக்க முடியலன்னு சொல்றாங்க மேம். ஜாயிண்ட்டுக்கு ரொம்ப பெயினா இருக்குன்னு சொல்றாங்க மேம். அதான் வேற எங்க பார்க்கல, டெஸ்ட் எடுத்து பார்க்கல. அதான் ஃபர்ஸ்ட் இங்க பார்க்கலான்ட்டு ஒரு ஐடியா மேம் கால் பண்ணேன். சரிங்கம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கவனிங்க, கவலைப்படாதீங்க, இது எளிதில் சரி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இவங்களுக்கு இப்போ 2 மாதமாக தான் இருக்குன்றதையே அவங்க உணர்ந்திருக்காங்க. ஸோ இப்போ உடம்புல வந்து நம்மளுக்கு ஒரு நோய் தன்மை வருது அப்படின்னா, இன்னைக்கு தூங்கி நாளைக்கு முழிக்கும் போது நம்மளுக்கு புதுசாக வந்து ஒரு நோயின்றது வரது கிடையாது. ஒரு நாள் ஒரு காலம் எடுக்கும், ஒரு டைம் எடுக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புகளில் நம்ம பண்ணக்கூடிய மாற்றங்கள், வாழ்வியல் மாற்றங்களா இருக்கட்டும், இல்லை உணவுல மாற்றங்களா இருக்கட்டும், இந்த மாதிரியான சின்ன சின்ன தவறுகள் நம்ம பண்ணும் போது நம்ம உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா அதோட நச்சுத்தன்மை, அதோட கழிவுகள் வந்து தேங்க ஆரம்பிக்குது. அதுதான் வந்து ஒரு டைம் பீன்ல நம்ம நோய் எதிர்ப்பாற்றல் குறையும் போது நம்மளுக்கு அது வந்து ஒரு நோய் தன்மையா அறிகுறியா உடம்புல இதுக்கு மேல முடியல அப்படின்னு நம்ம உடம்பு காட்டுற ஒரு விஷயம் தான் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம். ஸோ காலையில எந்திரிச்ச உடனே அவங்க சொல்லக்கூடியது கை கால் நீட்டி மடக்க முடியல, ஒரு மாதிரி ஸ்டிஃபா இருக்கு, கட்ட மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து ஒரு ஹோல் டே நம்ம வந்து கை கால் அசைக்கிறது, மூமெண்ட்ஸ் பண்றது இது இருந்துட்டு இருக்கும் போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து தெரியாது. ஆனா தூங்கி முழிக்கும் போது நம்ம உடம்பு வந்து ரொம்ப அசைவில்லாம இருக்கும் போது சின்ன சின்ன ஜாயின்ஸ்ல எல்லாம் அதிகமான வலிகளையும் வீக்கத்தையும் தரும். ஸோ இது ஒன்றும் வரி பண்ணாதீங்க. நீங்கள் நம்ம நியரில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நாடி பரிசோதனையை செஞ்சுக்கோங்க. அதுக்கு முறையான சிகிச்சைகள் கொடுப்பாங்க, மூலிகை மருந்துகள் கொடுப்பாங்க. இங்கே நம்ம சென்னையில் வந்து இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இந்த முடக்குவாதத்துக்காகவும் மூட்டு வலிக்காகவும் பக்கவாதத்துக்காகவும் இல்லை வந்து முதுகு தண்டு ஜவ்வு விலகுதல், இந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே இங்கே தங்கி வந்து சிகிச்சை பெறக்கூடிய வசதிகள் இருக்குது. இங்கே தரக்கூடிய கோலின் ஹைட்ரோதெரப்பி, பஞ்சகர்மா தெரப்பி, வர்மா தெரப்பி, இந்த மாதிரியான பல சிகிச்சை முறைகள் நம்ம பண்ணும் போது படிப்படியாக உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மை, தேவையற்ற கழிவுகள் வெளியேறி உடம்பு ஆரோக்கியமாகிறத பார்க்க முடியும். வாழ்த்துக்கள் அம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, டாக்டர் இணைப்புல இருக்காங்க, உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் மேம். என்னோட தம்பிக்காக மூக்குல சதை வளர்ற ப்ராப்ளம்காக தம்பிக்கு வயசு வந்து 15 வயசு ஆகுது. ஓகே, அவருடைய வயது என்னம்மா? 15. என்னம்மா? 15 வயசு. 15 வயசு. தொடர்ந்து பேசுங்க இப்போ டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். என்னோட தம்பிக்கு வந்து மூக்குல சதை வளர்ச்சி இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, பக்கத்துல பார்த்தோம். சரிங்கம்மா. பார்த்தது கொஞ்சம் இதா இருக்கிறதுனால சர்ஜரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ நான் இங்க ஆர்ஜிஆர்ல பார்த்தா சர்ஜரி பண்ணாம நம்ம ஏதாவது பண்ண முடியும்? சரிங்கம்மா, வேற என்ன தொந்தரவு இருக்கு? மூக்குல வந்து சதை வளருது அப்படின்னு சொன்னாங்க. கண்ணுல இருந்து கண்ணீரா வருது, அடிக்கடி தும்மல் வருது, அந்த மாதிரி. சரிங்கம்மா, ஒன்றும் வரி பண்ணாதீங்க, இதை எளிமையாக சரி பண்ணிடலாம். சர்ஜரி ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம போக வேண்டாம். சர்ஜரி பண்ணாமையே நம்ம வந்து இந்த மாதிரி வரக்கூடிய பல லட்சமான பேஷண்ட்ஸ், சைனசைட்டஸாக இருக்கட்டும், ஆஸ்மா பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து வீசிங் சிவியராக இருக்கிற பேஷண்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான தொந்தரவுகளோட நெபுலைசரோட பஃபை எடுத்துகிட்டே வருவாங்க. ஏன்னா வந்து எந்த நேரம் நம்மளுக்கு அந்த டிஃபிகல்ட்டி வரும் அப்படின்றது தெரியாமையே நிறைய பேர் வருவாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய பேஷண்ட்ஸ் சர்ஜரி ஆப்ஷன் பண்ணாமல், இல்லை சர்ஜரி கூட பண்ணியிருப்பாங்க, மூக்கு தண்டு வந்து வளைஞ்சிருக்கு, நேசல் செப்டல் டீவியேஷன் வாங்க, நேராக இல்லாமல் அந்த மூக்கு தண்டு பெண்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு நீர் தேங்குறதுனால இந்த மாதிரியான தொந்தரவு வரும். இந்த மாதிரியான எந்த தொந்தரவுகளோடையும் ரொம்ப கிரானிக்காகவும் அடிக்கடி வந்து மருந்துகள் எடுத்து வரக்கூடிய பேஷண்ட் கூட நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் வந்து சரியாக இருக்காங்க. எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்குது. நசியம் முறைகளும் இல்லை வந்து புகைப்பிடித்தல், இதை எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணும்போது, இந்த மாதிரியான தெரப்பீஸ் பண்ணும்போது அருமையான ரிசல்ட் வந்திருக்குதம்மா. வாழ்த்துக்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். மேம் ராதிகா பேசுறேன் மேம், கரூர்ல இருந்து. ஓகேம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேம். பேக் பெயின் இருக்குங்க மேம். உங்க வயது என்னம்மா? 31 மேம். 31. தொடர்ந்து பேசுங்க இப்போ டாக்டர் கிட்ட. வணக்கம் அம்மா, சொல்லுங்க. மேம் எனக்கு பேக் பெயின் இருக்குங்க மேம். L4 L5 ஜவ் விலகி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேம். சரிங்கம்மா. அது ட்ரீட்மெண்ட் எப்படி மேம்? மெடிசன்லாம் எடுத்து ஒன்றும் ட்ரை பண்ணி கேட்கல மேம்.
சரிங்க, எடுத்துட்டு இருக்கீங்களா? எவ்வளவு நாளா இருக்குது? ஒரு 5 வருஷமாவே இருக்கு மேம். இடையில இல்லாம இருந்தது மேம். இப்போ 6 மந்த்தா தொடர்ந்து இருக்கு மேம். 6 மந்த்தா தொடர்ந்து இருக்கு. என்ன ஒர்க் பண்றீங்க? வீட்ல தான் மேம் இருக்கேன். வீட்டு வேலைகள். சரி, ஓகே. ஆமா மேம். சரிங்கம்மா, நான் சொல்றத கேளுங்க, வரி பண்ணாதீங்க. இப்போ இவங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை உட்காந்துட்டே ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை டெய்லரிங் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு தொழில் ரீதியான வேலைகள் பண்ணும்போது உட்காந்துக்கிட்டே இருக்குவாங்க. அப்போ அந்த போஷரில் கண்டிப்பாக வந்து சேஞ்சஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக உட்கார்ற பொசிஷன்லையும் சரி, அவங்க உட்காந்துக்கிட்டே இருக்கும் போது விலா எலும்புகள், விலா பக்கத்தில் இருக்கக்கூடிய சதைகள் வந்து இறுக்கமாயிடுது. ஸோ அதனால என்ன ஆகும், இன்னொன்று வெயிட் ஏறிட்டே இருக்கும். வெயிட் ஏறும் போது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜவ்வு விலகுதல், அந்த டிஸ்க் வந்து ப்ரொலாப்ஸ் ஆகுது, நசுங்குது, நரம்பு அழுத்தப்படுது. அதனால வந்து அவங்களுக்கு கால் வலி, இல்ல முதுகுல மட்டும் இருக்கும், இல்ல முதுகு கீழே 2 காலுக்கும் வலி பிரதிபலிக்கும். இந்த மாதிரியான தொந்தரவுகள் நடக்கிறது காமன். இன்னொன்று வந்து வேலையே இல்லை, வீட்டில் இருந்தாலுமே வீட்டு வேலைகள்ன்றது லெகுவான வேலை கிடையாது. ஸோ வீட்டில் காலையில் எந்திக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ரொட்டீனாக வந்து நிறைய வேலைகள் செஞ்சுட்டே இருப்பாங்க, ரொம்ப நேரம் நின்றுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான வேலைகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் போது அது நல்லா வந்து நம்மளோட முதுகை தான் வந்து அது தாக்கும். ஸோ இந்த மாதிரியான வலிகள் வந்து குறையிறதுக்கு முதல்ல நம்ம பண்ணக்கூடியது போஷர் வந்து கண்டிப்பாக வந்து மாற்றியே ஆகணும். சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுங்கள். உள்ளுக்கு எடுக்கக்கூடிய உணவுகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கொஞ்சம் கால்சியம் சத்து உள்ள பொருட்களாக கொஞ்சம் எடுங்க. இந்த முடக்கத்தான், பிரண்டை, இந்த மாதிரியான கீரைகள் துவையல் செஞ்சு கொஞ்சம் ரெகுலராக எடுங்க. மோர் கொஞ்சம் எடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்கும் போது கொஞ்சம் நல்லாவே வலிகள் குறையிறத உங்களால் உணர முடியும். மேலும் வந்து உங்களுக்கு இந்த தொந்தரவு ரொம்ப இன்னும் நீட்டிச்சுட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நியரில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ஸ் போங்க. பார்த்துட்டு அங்கே நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அங்கே தரக்கூடிய சிகிச்சை முறைகளை நீங்கள் கொஞ்சம் தொடர்ந்து எடுங்க. இங்கே சென்னையில் வந்து நீங்கள் தங்கி வந்து சிகிச்சை எடுக்கக்கூடிய அந்த ஸ்பைனல் கரெக்ஷன், அந்த அலைன்மெண்ட், இதெல்லாமே கொஞ்சம் பண்ணும் போது உங்களுக்கு நல்லா வந்து வலி குறையிறதும், உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து நல்லா உங்களுக்கு குறையிறத உங்களால் உணர முடியும். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நாங்க தேனில இருந்து பேசுறோம். ஓகேமா, யாருக்கா கேக்குறீங்க? பாட்டிக்காக கேக்குறோம். பாட்டியினுடைய வயது என்னமா? 65. 65. உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. ஆஸ்துமா இருக்குது மேம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. ஆஸ்துமா இருக்குது, அது ஒரு 12 வருஷமாவே இருக்குது. சரிங்கம்மா. நடந்தா ரொம்ப மூச்சு வாங்குது மேம். நைட்டு தூங்குறதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு மாதிரி சவுண்டு கேக்குது, நெஞ்சு இறுக்கமா இருக்குது, அந்த மாதிரி சொல்றாங்க. சரிங்கம்மா. பஃப் யூஸ் பண்றாங்க, ஆனா கொஞ்ச தூரம் நடந்தா கூட ரொம்ப மூச்சு வாங்குது. சரிங்கம்மா, சரிங்கம்மா, நான் சொல்றத கேளுங்க. பாட்டிக்கு என்ன வயசு ஆகுது சொன்னீங்க? 65. 65 வயசு ஆகுது. இப்போ கொஞ்சம் ரீசன்ட்ல கொஞ்சம் வெயிட் ஏறி இருக்காங்களா? கொஞ்சம் வெயிட் அதிகமாக தான் இருக்கு. வெயிட் ஏறி இருக்காங்க. சரிங்கம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கவனிங்க. ஒன்றும் கிடையாது. இதுவும் வந்து கொஞ்சம் சின்ன விஷயங்கள், அவங்க மாற்றங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸோ வந்து ஏஜ் ஆகும் போது கொஞ்சம் உடல் பருமன் ஆகிறது அப்படின்றது வந்து ஒரு காமனான ஒரு விஷயம் தான். ஏன்னா மெனோபாஸ் அட்டன் ஆகுறாங்க. ஸோ வந்து உடலில் வந்து மாற்றங்கள் ஆகும் போது, இன்னொன்று இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 12 வருஷமாக ஆஸ்மா தொந்தரவு இருக்கு. ஸோ அதுக்கு வந்து அவங்க பஃப் எடுக்க அந்த நேரம் என்ன பண்ணும், அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த சுவாசத்தை வந்து அது கிளியர் பண்ணிவிடும். அப்போதைக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஓகேவா இருக்கும். திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சளி இருக்கிறது திரும்ப உற்பத்தி ஆகிறதுனால தான் அந்த பிரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கு. கொஞ்சம் தூரம் நடந்த உடனே மூச்சு வாங்குறதுல இருக்கு. முதல்ல இனிப்பு சுவைகள் கொஞ்சம் வந்து அதிகமாக எடுக்கிறத கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து பால் பொருட்கள் கொஞ்சம் வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பால் வந்து கொஞ்சம் குறைச்சிட்டாலே சளி உற்பத்தி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இன்னொன்று, இப்போ கிளைமேட் ஜில்லுன்னு இருக்குது, மழை காலம் வருது, பனிக்காலம் வருது. ஸோ அதனால வந்து இப்போ வந்து இந்த மாதிரியான ஆஸ்மா, சைனசைட்டிஸ், இந்த மாதிரி தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். கொஞ்சம் வெதுவெதுப்பான மிளகு போட்டு அதை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ நிறைய வந்து இந்த மாதிரியான சளி தொந்தரவுக்கு வந்து குர்குமின் டேப்லெட்ஸ் எடுக்கிறாங்க. மஞ்சள் வெளிநாட்டிலலாம் வந்து அதிகமான இந்த மாதிரி வெயில் கிடையாது. ஸோ அதனால் அவங்க வந்து அந்த குர்குமின் சப்ளிமெண்ட்ஸ் நிறைய எடுக்கிறாங்க. நம்ம வீட்டில் நம்ம தினசரி சமையலில் சராசரியாக யூஸ் பண்ணுற அந்த மஞ்சள் அதை உற்பத்தி கொஞ்சம் பயன்படுத்துறதை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்கம்மா. வாழ்த்துக்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? மேம், என் பேர் அருள் பேசுறேன். ஓகே, சிவகாசி கால் பண்ணிருக்கேன் மேம். சரி சார், யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு அதான் மேம் கேட்கணும். உங்க வயது என்ன சார்? என் வயது 35 ஆகுது. ஓகே, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. மேம், எனக்கு வந்து ஒரு 5 வருஷமா வந்து முதுகு தண்டு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தது. நாங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல ஸ்கேன் எடுத்து பார்த்ததுக்கு உங்க டிஸ்க் வந்து பல்ஜா இருக்கு, ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கய்யா.
எவ்வளவு நாளா இருக்குது? 5 வருஷமா இருக்கு. இந்த 1 இயரா வந்து ரொம்ப வலி அதிகமா இருக்கு. வலி அதிகமா இருக்கு. சரி, ஓகே. என்ன ஒர்க் பண்றீங்கய்யா? நான் வந்து கம்பெனில ஒர்க் பண்றேன், சூப்பர்வைசரா இருக்கீங்க. சரி, ஓகே. ஆமாமா. சரி, ஓகேங்க. நான் வெயிட் சொல்றேன், அதிகமா தூக்குற மாதிரி இருக்குமா? வெயிட் அதிகமா தூக்குற வேலைகள் இருக்கு. ஆமாமா. சரி, ஓகே. சரி, நான் சொல்றதை கவனிங்கய்யா. ஓகேமா. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் அதிகமாக லிஃப்ட் பண்ணுறது, சூப்பர்வைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நின்றுக்கிட்டே, நான் சொன்ன மாதிரி முன்னாடி நம்ம கால் பண்ணாங்க, நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரியோ குனிஞ்சு வந்து ஒரு வெயிட்டை தூக்குற மாதிரியான ஒரு இது வந்து அதிகமாக இருக்குன்னும் போது அது நம்மளோட முதுகு தண்டை தான் வந்து பாதிக்கும். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து ஒரு 10 கிலோ தூக்கிட்டு ஒரு ஏஜில் போகிறது வேற, ஒரு 20 வயசில். இதுவே ஒரு 30-35 வயசாகும் போது நம்ம வந்து அந்த கால்சியம் சத்து எல்லாமே குறையும் போது நம்ம என்ன பண்ணுறோம், அதே 10 கிலோ தூக்கும் போது அது வந்து நம்ம முதுகு தண்டை பாதிக்குது. ஸோ ஓவர் வெயிட்டு வந்து இது பண்ணும்போது ஒரு அழுத்தம் கொடுக்கும் போது அந்த நடுவில் 2 எலும்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த மஜ்ஜை விலகுது. ஸோ அதனால என்ன ஆகுது, இல்லை வீக்கமாகறதுனால வந்து நம்மளுக்கு அது பல்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இது நார்மலாக எல்லா மாதிரியான வெயிட் லிஃப்டிங் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு வந்து நம்மளால் எளிதாக வந்து காண முடியும். இதை ஈஸியாக சரி பண்ணிடலாம். நம்ம நியரில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ஸ் போங்க, நாடி பரிசோதனை செஞ்சுட்டு இதுக்கு முறையான சிகிச்சை முறைகள் கொஞ்சம் தொடர்ந்து எடுங்க. ரொம்ப வெயிட் லிஃப்ட் பண்ணுறதோ இல்லை வந்து ரொம்ப நேரம் கால் தொங்க விடுறதோ இல்லை நின்றுட்டு இருக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. இதை நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வலி குறைய ஆரம்பிக்கும். ஐயா, வாழ்த்துக்கள். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ. வணக்கம் சார், உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் செல்விங்க. நாங்கள் சேலம். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான். உங்களுடைய வயது என்ன? என்னுடைய வயது 40 மேம். அது உங்க கேள்வியை கேட்கலாம். சளி கொஞ்சம் தொந்தரவு இருந்ததுக்கு மேல, ஆனா பால் குடிச்சா ரொம்ப சளி அலர்ஜி ஆகுற மாதிரி மூச்சுட முடியல. ஆனா வந்து இந்த தொண்டைகிட்ட வந்து ரெண்டாவே இந்த மாதிரி பிஎன்டிட்ட போய் காமிச்சோம். அதே மாதிரி மோஸ்ட் போற இடத்துலயும் கொஞ்சம் புண்ணாயிடுச்சு. காரம் சாப்பிடல, அது கேட்டது வந்து மேல அன்னம் புண்ணாயிடுது, வயிறு புண்ணாயிடுச்சு. அதனால வந்து கேட்டதுக்கு ஈட்டிட்ட கான்செப்ட் வந்து அந்த ஆசிட் வர்றதுனால வயிறு புண்ணா இருந்தா அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு அலர்ஜி டேப்லெட். ஒரு நிமிஷமா, நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது. ஆக்சுவலா உங்களுக்கு வந்து சளி தொந்தரவு இருக்கு, பால் பொருட்கள் வந்து உங்களுக்கு சேர மாட்டேங்குது, பால் குடிச்சா உங்களுக்கு இரிட்டேட் ஆகுதுன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் மோஷன் போற இடத்துல ஒரு எரிச்சல் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. வயிறு புண்ணா இருக்கு. சரி, ஓகே. சரி, ஓகே. ஒண்ணுக்கு வரி பண்ணாதீங்கம்மா, இது எளிமையா சரி பண்ணிடலாம். ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணோம். இப்போ நம்ம வாயில ஆரம்பிக்கிறது, நம்ம ஆசன வாயில முடியுது. ஸோ அப்போ வந்து நம்ம எடுக்கிறதுல கவனம் செலுத்தும் போது தான் வெளிக்கு போகிறதுல வந்து அது இம்பேக்ட் பண்ணும் கண்டிப்பா. ஸோ இப்போ வந்து வயிற்றுல புண்ணு இருக்குது அப்படின்னா அது வந்து வாய் புண்ணாகும். இன்னொன்று அவங்க சொன்னது பால் பொருட்கள் வந்து ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்றாங்க. ஸோ பால் பொருட்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சளி தொந்தரவை அதிகப்படுத்த தான் செய்யும். அது ஜீரணமே ஆகாது, நம்மளுக்கு அது ஜீரணம் பண்ணக்கூடிய அந்த என்சைம் நம்ம வயிற்றுல சுரக்கவே கிடையாது. ஸோ அப்போ தேவையற்ற ஒரு பொருளை நம்ம உள்ளுக்கு திரும்ப திரும்ப எடுக்கும் போது அது வயிறையும் குடலையும் தான் அது பாதிக்குது. ஸோ அது பண்ணும் போது நம்மளுக்கு வெளிக்கு போகிறதெல்லாம் கண்டிப்பாக தொந்தரவு பண்ணும். மோஷன் ட்ரபிள் வரும், மலச்சிக்கல் பிரச்சனை வரும், இல்லை வந்து டைரியா ஆகும், இல்லை வந்து சாப்பிட்ட உடனே அடிக்கடி வந்து பாத்ரூம் போகணுன்ற உணர்வு வரும். ஸோ அப்போ போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆசன வாயில புண்ணாகிறது வந்து ஒரு காமனான விஷயம்தான். முதல்ல நீங்கள் பால் பொருட்கள் எடுத்துக்காதீங்க. வாய் புண்ணா இருக்குது, தொண்டையில் சளி இருக்குன்றதுக்கு நீங்கள் அந்த பால் பொருட்கள் தவிர்த்துட்டாலே கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக ஆரம்பிச்சிடும். திரிஃபலா சூரணம் அப்படின்ட்டு, திரிஃபலா சூர்ணம் இல்லை வந்து டேப்லெட் இருக்கும், அது வந்து கொஞ்சம் வந்து ரெகுலராக கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது வந்து வயிறு புண்ணையும் ஆற்றும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இல்லை வந்து அந்த புண்ணு இருக்குது அப்படின்னா வந்து அந்த பொடியை வந்து எக்ஸ்டர்னல் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அது கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக வந்து இது பண்ண வைக்கும். இன்னொன்று வந்து மஞ்சள் நல்ல ஒரு கிருமி நாசினி. ஸோ அதனால் தண்ணியில் வெதுவெதுப்பான தண்ணியில் கொஞ்சோண்டி மஞ்சள் போட்டு கொஞ்சம் ரெகுலராக எடுத்துக்கோங்க. தொண்டை புண்ணு இருக்குன்னா கல்லுப்பு போட்டு கார்கல் பண்ணுங்கள். நல்லா அடி தொண்டையில் வந்து அந்த உப்பு வந்து படணும், அந்த காரம் கரிக்கணும். அந்த அளவுக்கு எடுத்தீங்கன்னா ஒரு 3-4 வாட்டி பண்ணும் போதே உங்களுக்கு வயிறுலேருந்து ஆசன வாய் வரைக்கும் கிளியர் ஆகிடும். ஸோ அதனால பிரச்சனைகள் எளிமையாக சரியாயிடும். வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ. வணக்கம், உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் நித்யா மேம், ராமநாதபுரத்துல இருந்து. சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேம் கேக்குறேன். உங்க ஏஜ் என்னம்மா? 24. 24. உங்களுடைய கேள்வி என்ன கேட்கலாமா? வணக்கம் அம்மா, எனக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் மேம்.
வணக்கம், சொல்லுங்க. ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்து கரெக்டா தான் வந்துச்சு. ஒரு 3 இயர்ஸா வந்து 2 மந்த்துக்கு ஒன்ஸ் 3 மந்த்துக்கு ஒன்ஸ் அப்படின்னு இர்ரெகுலரா வருது, கண்டினியூவா வர மாட்டேங்குது. டாக்டர் கிட்ட போயிட்டு செக் பண்ணோம், ஆனா வந்து எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எதனால இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னு எனக்கும் தெரியல. சரிங்கம்மா, வேற என்ன தொந்தரவுகள் இருக்கு? பீரியட்ஸ் அந்த 2 மந்த்துக்கு ஒன்ஸ் 3 மந்த்துக்கு ஒன்ஸ் வர சொல்ல வந்து ஸ்டமக் பெயின் அதிகமா இருக்கு. சரிங்கம்மா, வெயிட் வந்து ப்ளீடிங்கும் அதிகமா போகுது. ப்ளீடிங் அதிகமா போகுது, ஏன்னா 2 மாதம் கழிச்சு வரும்போது ஆப்வியஸா உங்களுக்கு ப்ளீடிங் அதிகமா போகுது. சரி, ஓகே. வெயிட் வந்து ஏறுறீங்களா? கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் ஏறுற மாதிரியான உணர்வு இருக்கா, இல்ல செக் பண்ணீங்களா? ஆமா. தைராய்டு தொந்தரவுகள் ஏதாவது இருக்குங்களா? அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, உங்க வயது என்ன சொன்னீங்க? 24. 24 வயது. என்ன படிக்கிறீங்களா, ஒர்க் பண்றீங்களா, என்ன பண்றீங்க? ஒர்க் பண்றோம். ஒர்க் பண்றீங்க. நைட் ஷிஃப்ட் ஏதாவது பண்றீங்களா? ஆமா. தூக்கம் இல்ல? ஆமா. சரி சரி, நான் சொல்றத கவனிங்க. கொஞ்சம் ஈஸியா இதை சரி பண்ணிடலாம். சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க கண்டிப்பா மாற்றங்கள் பண்ணி ஆகணும். ஓகே. ஸோ இவங்க வந்து இப்போ சின்ன வயசு தான், ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் வந்து நார்மலா பட்டுட்டு இருந்தது. இப்போ அது மாற்றங்கள் வருது அப்படின்னாலே அவங்க தூக்கத்துல மாற்றம் கொடுக்குறாங்க, ஒரு வாழ்வியல் மாற்றம் கொடுக்குறாங்க. நம்ம அமைதியா தூங்க வேண்டிய நேரம், நம்ம உறுப்புகள் வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நேரம் வந்து அவங்க வேலை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ வேலை கொடுக்குற நேரம், ரெஸ்ட் எடுக்கிற நேரம் வேலையும் செய்யும் போது உடம்புல ஒரு வேதியியல் மாற்றங்கள் ஆகுது. அப்போ அந்த மாற்றங்கள் வரும்போது அது திரும்ப 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 வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் போது அது ஒரு வகையான ஹார்மோன் இம்பேலன்ஸ் வருது. உடம்பால அது ஏற்றுக்க முடியவில்லை. அதுதான் லிட்டரலா உண்மை. இப்போ நைட்டு முழிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது சாப்பிட தான் செய்வோம். கண்டிப்பா. ஸோ அப்போ உணவுல திரும்பியும் மாற்றங்கள் பண்றீங்க. எடுக்கிறது ஆரோக்கியமான உணவா கண்டிப்பா நம்ம எடுக்க மாட்டோம். அப்போ என்ன இருக்கோ, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸோ இல்ல வந்து ஏதாவது ஒரு வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட உணவு தானே நம்ம கண்டிப்பா ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அப்போ அது எடுக்கும் போது என்ன ஆகுது, திரும்ப வயிற்றுக்கு வேலை கொடுக்குறோம். அப்போ வயிற்றுக்கும் சரி, நம்ம உடம்புக்கும் சரி, மன ரீதியாகவும் சரி, சும்மா வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் நம்ம வேலை செய்யும் போது கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான இர்ரெகுலர் பீரியட்ஸ்ல கொண்டு போய் விட்டுரும். அப்போ இது தேங்கி 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வரும்போது ஆப்வியஸா உங்களுக்கு வந்து வலியோ இல்லை அதிகமான உதிரப்போக்கு தொந்தரவுகள் இருக்கும். முதல்ல நீங்க வந்து அந்த நைட்டு தூங்குறத ஒரு பழக்கமா வச்சுக்கிறது ஒரு கட்டாயமான ஒரு விஷயமாக இருக்கணும். அதை தாண்டி நம்ம சம்பாதிக்கிறது எப்ப வேணா பண்ணலாம். நம்ம ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னும் போது நம்ம சம்பாதிக்கிறத இப்படி வந்து நம்ம செலவு பண்ற மாதிரி இருக்கும். அதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்கம்மா. இதை வந்து நீங்க இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா வந்து, ஏன்னா மருந்துகள் கொடுக்கும் போதும் சரி, இது பண்ணாம சரி, நீங்க வாழ்வியல் மாற்றங்கள் பண்ணல அப்படின்னும் போது இது இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது கொஞ்சம் லேகிங்காக தான் இருக்கும். வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நான் தென்காசில இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? என்னோட பேர் ஆனந்தி. எனக்காக தான். ஆனந்தியம்மா, உங்களுடைய வயது என்ன? எனக்கு 27 வயசு ஆகுது. ஓகே, 27. உங்க क्वेश्चन கேட்கலாமா? எனக்கு வெள்ளப்படுற பிரச்சனை இருக்கு. ஓகே. எனக்கு அந்த பிரச்சனை வந்து ஒரு 8th படிக்கும் போது இருந்தே இருக்கு. ஓகே. அப்ப வந்து கொஞ்சம் நார்மலா தான் இருக்கும். அப்ப வந்து ஒரு 2 வருஷத்துல ஜிஹெச்ல வந்து கூட்டிட்டு போய் காட்டணும். எங்க அம்மா கூட்டிட்டு போய் காட்டினாங்க. அது வந்து இந்த ஏஜ்ல வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் வர்றது நார்மல் தான், வெள்ளப்படுறது. அது வந்து ஒரு ஏஜுக்குள்ள உங்களுக்கு வந்து நார்மல் ஆயிரும்னு சொல்லிட்டாங்க. சரிங்கம்மா. இப்ப எனக்கு வந்து என்ன பிரச்சனைனா, அந்த வெள்ளப்படுறதே வந்து தீட்டு மாதிரி போகுது, ரொம்ப அதிகமா போகுது. சரிங்கம்மா. அதான் பிரச்சனையே. ரொம்ப டயர்ட் ஆகுது உடம்பு. சரிங்கம்மா. எப்பயுமே வந்து ஹீட்டாவே இருக்கு, ஒரு மாதிரி அனலாவே இருக்கு உடம்பு. ஓகே ஓகே. நான் வந்து எப்படின்னா ஒல்லியா தான் இருப்பேன். எனக்கு வந்து இன்னும் வெயிட் வந்து குறையுது. ஓகே, வெயிட் இறங்கிட்டே இருக்குது, வயிறு வலி வருது. ஓகே ஓகே. சரிங்கம்மா, வரி பண்ணாதீங்க. இந்த வெள்ளப்படுற பிரச்சனை வந்து எனக்கு தீட்டு மாதிரி போறதுனால அது என்னமோ ஒரு நோயா இருக்குமோ அப்படின்னு வந்து பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு வரி பண்ணாதீங்க, ரொம்ப போட்டு யோசிக்காதீங்க. இது ஈஸியா சரி பண்ணிடலாம். நான் சொல்றதை மட்டும் கொஞ்சம் கவனிங்கம்மா. சொல்லுங்க. சரி, இவங்க வந்து அந்த 8வது படிக்கும் போதுலேருந்தே உடம்பு உஷ்ணம் இருக்கு, வெள்ளப்படுறதுன்றது காமனான ஒரு விஷயம் தான். நல்ல வெள்ளையா சளி மாதிரி குழன்றது வந்து நம்மளுக்கு பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஓவிலேஷன் டைமுக்காகவும், ப்ளஸ் வந்து நம்மளுக்கு தீட்டு பட போகுது, பீரியட்ஸ் ஆக போகுதுன்றதுக்கு முன்னாடி சில பேருக்கு வந்து படுறது வந்து நேச்சுரலான காமனான ஒரு விஷயம். அடி வைத்து வலி இருக்கிறது வந்து நேச்சுரலான இயற்கையான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து மாற்றவே முடியாது.
பட் ஆனால் அது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அதில் கலர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா உள்ள கர்ப்பப்பையில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி உஷ்ணம், ஸோ வந்து உடம்பு உஷ்ணம் அதிகமாக இருக்குது. இதுக்கு முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது எண்ணெய் வச்சு குளிங்க. எண்ணெய் வச்சு குளிக்கும் போது உடம்பு வந்து தன்னிலைப்படும், உடம்பு இல்லாமல் கர்ப்பப்பையும் குளிர்ச்சி ஆகும். ஸோ கர்ப்பப்பை வந்து குளிர்ச்சியாக இருக்க வேண்டியது, அதாவது சூடாக எரிஞ்சிக்கிட்டே இருந்தால் கங்கு மாதிரி என்ன ஆகும், உங்களுக்கு தீட்டு பட்டுக்கிட்டே இருக்கும், வெள்ளப்பட்டுட்டே இருக்கும், வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும். பாதாம் பிசின் எடுத்துக்கலாம், மோர் எடுத்துக்கலாம், கற்றாழை அருமையானது. கற்றாழைன்றது வந்து என்னன்னா அதோட இன்னொரு பெயர் வந்து குமரி. குமரின்றது பெண்களை தான் குறிக்கும். அப்போ வந்து கத்தாழை, சோத்துக்கத்தாழை, இதை வந்து ரெகுலராக கொஞ்சம் உங்கள் டயட்டில் வந்து எடுத்துக்கோங்க. இதை எடுக்கும் போது எண்ணெய் வச்சு குளிக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அடைகிறத உங்களால் உணர முடியும். மேலும் உங்கள் ரிப்போர்ட்ஸை எடுத்துகிட்டு நியரில் ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ஸ் போங்க. ஏன்னா வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத வந்து நம்ம என்னன்றதை வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு சில ஹெர்பல் ஆயில்ஸ் கொடுப்பாங்க. நான் சொன்ன மாதிரியான அந்த எண்ணெய் தைலம் கொடுக்கும்போது அதை கொஞ்சம் ரெகுலராக எடுக்கும்போது அந்த கருமுட்டை வளர்ச்சியாக இருக்கட்டும், உடல் சூடாக இருக்கட்டும், வெயிட் லாஸ் ஆகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். அம்மா வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? மேம் என் பேரு பவித்ரா, தென்காசில இருந்து பேசுறேன் மேம். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? அம்மாக்காக கேக்குறேன் மேம். அம்மாவினுடைய வயது என்னம்மா? 42 மேம். 42. உங்களோட கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம் அம்மா, சொல்லுங்க. மேடம் வணக்கம், சொல்லுங்க. அம்மாவுக்கு வந்து மூட்டு வலி இருக்கு மேம். அவங்களுக்கு ஒரு படிக்கட்டு ஏறினாலும் மூட்டு வலிக்குதுன்னு சொல்றாங்க, ரொம்ப வலி இருக்குதுன்னு சொல்றாங்க மேம். வேற டேப்லெட் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து சரியாக மாட்டேங்குது மேம், வலி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, அதான் மேம் ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்கலாமா? சரிங்கம்மா. மூட்டு வலி தாண்டி வேற ஏதோ தொந்தரவுகள், அம்மாக்கு பிரஷர், சுகர் அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு? தைராய்டு இருக்கு மேம், அவங்களுக்கு டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க மேம். சரி, ஓகே ஓகே. தைராய்டுக்கு மாத்திரை எடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளவு காலமா தைராய்டு இருக்காம்மா? ஒரு 1 இயர் இருக்கு மேம். 1 இயரா இருக்கு. சரி, ஓகே. சரிங்கம்மா, நான் சொல்றதை கவனிங்க. இது எளிமையா சரி பண்ணிடலாம். ஓகே. ஸோ வந்து இப்போ நம்மளோட நான் சொன்ன மாதிரி முட்டு அப்படின்னாலே நம்மளோட கிட்னினாலே நம்மளோட தைராய்டு சுரப்பிகள் தான். ஸோ இங்கே 2 தைராய்டு இருக்குது, 2 நுரையீரல் இருக்குது, 2 கிட்னி இருக்குது, நம்ம கருமுட்டை இருக்குது. ஸோ இது எல்லாமே அலைன்மெண்ட் தான். ஸோ இதில் எது உறுப்புகள் பாதித்தாலும், ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் ஆனாலுமே இது மற்ற உறுப்புகளையும் மற்ற இதையுமே வந்து கண்டிப்பாக தாக்க தான் செய்யும். ஸோ அதனால் வந்து தைராய்டு தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னும் போது தைராய்டு தொந்தரவுகளோட வேரியேஷன்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை பாருங்கள். முட்டு வலிக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். முடக்கத்தான், இலை பிரண்டை, இது 2ல் ஏதாவது ஒன்று வந்து ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 9 நாள் துவையல் மாதிரியோ இல்லை சூப் மாதிரியோ ஏதாவது செஞ்சு ரெகுலராக உங்களோட டயட்டில் நீங்கள் எடுத்துக்கணும். கருப்பு உளுந்தங்களி அது கொஞ்சம் ரெகுலராக எடுத்துக்கோங்க, அது ஒரு ஸ்ட்ரென்த்துன்னு கொடுக்கும். சின்ன செதில் இருக்க மீன்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, இது உங்களுக்கு கொஞ்சம் பலத்தை கொடுக்கும். மேலும் புற்றுமண் அப்படி சொல்லுவாங்க. புற்றுமண்னா பயங்கர சாஃப்டாக இருக்கும். அந்த மண் வந்து நம்ம முட்டியில் வலி இருக்கிற முட்டியில் மேலேயும் கீழேயும் 1 அடி அளவுக்கு வந்து முட்டி இருக்கு இல்லையா, முட்டியோட கீழக்கவும் மேலக்கவும் 1 அடி அளவுக்கு வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இறுகுனதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணிவிடுங்க. இதை ரெகுலராக நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நல்லா வலி நல்லா வந்து குறைகிறத உங்களால் பார்க்க முடியும். மேலும் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த மாதிரியான முட்டு வலி, வீக்கமாக இருக்கிறது, இல்லை வந்து ஜவ்வு விலகுதல், இந்த மாதிரியான தொந்தரவுங்களால் வரக்கூடிய பல லட்ச பேஷண்ட்ஸுக்கு நல்ல வலி குறைஞ்சி திரும்பவும் அந்த நீட்டி மடக்க சிரமம் இல்லாமல் பண்ணக்கூடிய விஷயங்கள், எக்ஸலண்ட்டான ரிசல்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோமா. வாழ்த்துக்கள். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? வாடிப்பட்டிலேருந்து பேசுகிறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? என் பையனுக்காக கேட்குறேன். பையனுடைய வயது என்னம்மா? பையனோட வயசு 10 வயசு. 10 வயசு ஆகுது. உங்கள் கேள்வியை கேட்கலாமா? வணக்கம் அம்மா, சொல்லுங்கம்மா. ஹார்ட்ல பிரச்சனை மேம். சொல்லுங்கம்மா. ஹார்ட்ல பிரச்சனை மேம், அது வந்து ரொமான்டிக் ஃபீவர் சொல்றாங்க. சரிங்கம்மா. அதுக்கு இப்போ நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குதுமா. அது கியூர் ஆகுமா எப்படி மேம்? ஓகே, புரியலம்மா, திரும்ப இன்னொரு வாட்டி சொல்லுங்க. நீங்க பேசுனது தெளிவாக இல்லை. மேம் தம்பிக்கு வந்து ரொமான்டிக் ஃபீவர்னு சொல்லியிருக்காங்க மேம். சரிங்கம்மா. ஹார்ட்ல அது வந்து நான் இப்போ மெடிசன் 2 வருஷமா எடுத்துட்டு இருக்கேன். சரிங்கம்மா. அது வந்து எப்படி மேம் கியூர் ஆகுமா எப்படிங்க மேம்? சரிங்கம்மா. வேற என்ன தொந்தரவுகள் இருக்கு தம்பிக்கு? வேற வந்து கால் வலி இருக்கு மேம், மூட்டு கால் வலிக்குது மேம். அடுத்து மூச்சு திணறல இருக்கு மேம். சரிங்கம்மா. இப்போ கொஞ்சம் கியூர் ஆயிருக்கு மேம் மெடிசனுக்கு அப்புறம். சரிங்கம்மா. சரிங்கம்மா.
சரிங்கம்மா, நான் சொல்றத கவனிங்க, வரி பண்ணாதீங்க சரிங்களா. இப்போ இந்த தம்பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 வயது தான் ஆகுதுன்றாங்க. நோய் எதிர்ப்பாற்றல் சுத்தமாக தம்பிக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூன் வந்து ரொம்ப லோவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு டக்குன்னு இந்த மாதிரியான ஃபீவர் வந்து வரும். ஸோ ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ருமட்டாய்டு ஃபீவர் அப்படின்றது வேற கிடையாது. அது ஃபீவர் வர்றதுக்கான முன்னாடி ஒரு அறிகுறி. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஃபீவர் வருது அப்படின்னாலே நம்ம உடம்புல அதிகப்படியான நீர்க்கழிவுகள், மலக்கழிவுகள் இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அந்த கழிவுகளையும் சரி, நம்ம நோய் எதிர்ப்பாற்றலையும் சரி கூட்டிக்க வந்து கண்டிப்பாக அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. தம்பியோட வந்து உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப லீனாக, சதையே இல்லாமல், சத்தே இல்லாமல் ஒரு மாதிரி டயர்டாக அசதியாக இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் நியரில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு தம்பியை காட்டுங்க. ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க. அது எல்லாமே பார்த்துட்டு இன்னொரு வாட்டி நல்லா தரோவாக வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கான சிகிச்சை முறைகளும் அதுக்கான மருந்துகளும் கொடுப்பாங்க. அதை தொடர்ந்து எடுக்கும்போது தம்பிக்கு நல்ல ஒரு மாற்றம் வரதை உங்களால் பார்க்க முடியுமாம்மா. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, நான் பார்மசிலேருந்து பேசுகிறேன், கும்பகோணம். ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்கோசரம் தான் கேட்குறேன். உங்கள் வயது என்ன? 52 வயசு ஆகுது. என்ன பீரியடு தான் இருக்கு மாசம். ஓகேம்மா. மாதவிடாய் வந்து உடம்பு டயர்டா இருக்குது. சரிங்கம்மா. 52 வயதாகுது. சுகர் இருக்குங்களா? மாசம் அந்த மாதிரி வந்துட்டு தான் இருக்கு. ஆனா இப்ப கொஞ்ச நாள் ஒரு 4 மாசமாவே வந்து அரிப்பு, பொண்ணோட அரிப்பு இருக்குது. சரிங்கம்மா. சரிங்கம்மா. சுகர் தாங்க முடிய மாட்டேங்குது. டாக்டர் காட்டின சுகர் அதிகமா இருக்கும் நீங்க அப்படிங்கிறாங்க. சரிங்கம்மா. சரிங்க மேடம். சரிங்கம்மா, நான் சொல்றத கவனிங்கம்மா, வரி பண்ணாதீங்க. ஓகே. சரி, இவங்களுக்கு வந்து சுகர் வந்து அன்கண்ட்ரோலாக இருக்குமா. அவங்க டாக்டர் கிட்ட பார்க்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, சுகர் வந்து அன்கண்ட்ரோல் டயபெட்டிக் இருக்கும் போது நம்மளுக்கு பெண் உறுப்புல அரிப்பு இருக்கிறது, இல்லை உடம்புல அரிப்பு இருக்கிறது, நமைச்சல் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா வந்து சுகர் அதிகமாக இருக்கும் போது நிறைய நீர் போகும். ஸோ சுகரோட மெயினான வந்து ஹைலைட்டிங் சிம்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான பசி, அடிக்கடி தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க, அடிக்கடி சிறுநீர் கழித்தல், குறிப்பாக வந்து இரவு நேரத்தில் வந்து அதிகமாக யூரின் போகிறது, தூங்காமல் இருக்கிறது. ஸோ அதனால உடம்பு உஷ்ணமாகுது. அகெயின் அது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி தான், அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களோட டயபெட்டிக் இண்டெக்ஸ் எவ்வளோ இருக்குன்றது கட்டாயம் பார்க்கணுமா. இப்போ ரீசெண்டாக ஏதாவது வந்து சுகர் டெஸ்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதை எடுத்துட்டு நியரில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ஸ் போங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த தொந்தரவுகளுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் கொடுக்கலாம் அப்படின்றத பார்ப்பாங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, 50 வயது 52 வயதுன்றது வந்து முன்ன இருக்க காலகட்டத்தில் தான் 60-60க்கு மேலே தான் வந்து மெனோபாஸ்ன்றத வந்து ஒரு கேள்விப்படக்கூடிய விஷயமா இருக்கும். இப்போ வந்து 40-45 வயசுலலாம் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு பீரியட்ஸ் நின்றுச்சு, தீட்டு நின்றுச்சு அப்படின்றத கேட்குறோம். அதனால் அது வரி பண்ணாதீங்க. சில பேருக்கு வந்து நிற்க போகிற டைமில் அதிகமாக படுது, இல்லை வந்து கொஞ்ச நாளுக்கு ஒரு இடைவெளி விட்டு படும், இந்த மாதிரி பட்டுட்டு அதுக்கப்புறம் நின்றும். அது ஒரு நார்மலான ஒரு விஷயம்தான். பட் ஆனால் அதை நீங்கள் அது வந்து நார்மல் நினச்சி நம்ம கவனம் செலுத்தாமல் விடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வருதுனாலே உடனே மருத்துவரை அணுகி நம்ம வந்து நம்ம சந்தேகங்களை தீர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அம்மா, இது ஈஸியாக சரி பண்ணிடலாம். உங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு போங்க. சுகர் வேல்யூஸ் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகள், அதுக்கேற்ற மாதிரியான தெரப்பீஸ் நம்மளுக்கு கொடுக்கும் போது கட்டாயம் உங்களுக்கு இந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த தொந்தரவுகள் படிப்படியாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ மேம், திருச்சியில இருந்து கால் பண்றேன் மேம். யாருக்கா கேக்குறீங்கம்மா? என் பையனுக்கு 9 வயசு மேம். 9 வயசு. உங்க கேள்வியை கேளுங்க. அவனுக்கு டான்சில் வந்து இருக்கு மேம். நான் ஒரு 1 இயரா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன், சரியே ஆக மாட்டேங்குது. சரிங்கம்மா. வேற என்ன தொந்தரவுகள் இருக்கு? அதுதான் மேம், அவனுக்கு ஃபிளெக்சிபிளா மூச்சே விட முடியல மேம். நீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கு. சரிங்கம்மா. அதான் சொல்யூஷன் கேட்கலான்ட்டு மேம். சரிங்கம்மா, ஒன்றும் கிடையாது. நான் சொல்றத கவனிங்க. இப்போ வந்து நம்ம தொண்டையில் வந்து டான்சில் அப்படின்றது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு வாட்ச்மேன் செல் மாதிரி. நம்ம உடம்புல இப்போ வந்து ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு காவலன் இருக்கிற மாதிரி நம்ம டான்சில்ன்றது நம்ம தொண்டைக்கு உள்ள இன்ஃபெக்ஷன் போகாமல் இருக்கக்கூடிய ஒரு காவலன் தான். அது நீங்கள் வரி பண்ணாதீங்க. இப்போ ஒரு இன்ஃபெக்ஷன் உள்ளுக்கு நம்ம வாய் வழியாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 9 துவாரங்கள் 9 துவாரங்கள் மூலியமாக தான் உள்ள வந்து இன்ஃபெக்ஷனோ இல்லை எந்த ஒரு நோய் தொற்றோ ஏதோ ஒன்று போகுது, அது மூலியமாக தான் வெளியேவும் போகுது.
ஸோ இப்போ வாய் வழியாகவோ இல்லை மூக்கு வழியாகவோ அந்த இன்ஃபெக்ஷன் உள்ளே போகும், இந்த வைரல் ஒரு இன்ஃபெக்ஷன் இல்லை வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் உள்ளே போகும்போது அந்த டான்சில் வந்து புண்ணாகி உள்ள ஒரு அலாரம் மாதிரி உங்களுக்கு காட்டுது. ஸோ வந்து உள்ளே ஏதோ ஒரு கிருமி தொற்று போக ஆரம்பிக்குது அப்படின்றத காட்டுறது. நம்ம உடனே என்ன பண்ணுறோம், அது வந்து உடனே வந்து தொண்டை புண்ணாயிடுது, சளி பிடிச்சதுன்னு சொல்லிட்டு டான்சில் ஆப்ரேஷன் பண்ணி அந்த டான்சிலே ரிமூவ் பண்ணிடுறோம். அப்போ அந்த காவலனையும் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளே என்ன போகுதுன்றது நம்மளுக்கு தெரியறது இல்லை. ஸோ அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இதுக்கு வந்து தம்பியோட நோய் எதிர்ப்பாற்றல் எப்படி இருக்கு, 9 வயது சொன்னீங்க, மெல்லிதாக இருக்கிறானா, வெயிட் ஏறாம இருக்குதா, சளி தொந்தரவுகள் இருக்கா, மலச்சிக்கல் தொந்தரவுகள் இருக்கா, இதெல்லாமே கொஞ்சம் கவனத்துல கொண்டு வாங்க. அவன் எடுக்கக்கூடிய உணவுல வந்து கவனம் செலுத்துங்க. முக்கியமானது வெதுவெதுப்பான வெந்நீர், மஞ்சள், இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கியூர்னா உங்களுக்கு அதுதான். அந்த இன்ஃபெக்ஷனையும் சரி பண்ணும், உடம்பு ஆற்றலையும் சரி பண்ணும். இல்லை அப்படின்னா கற்பூரவள்ளி இலை, துளசி இலை, இதை வந்து நல்லா 1 டம்ளர் தண்ணி விட்டு 1/2 டம்ளராக குறுக்கிட்டு அதை வந்து கொஞ்சம் ரெகுலராக எடுங்க. இந்த தொடர்ந்து எடுக்கும் போது கொஞ்சம் உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் சப்சைட் ஆகும். மேலும் வந்து வேறு ஏதாவது திரும்ப பாதர் பண்ணுது, தொந்தரவுகள் இருக்குது, இல்லை சைனஸ் மாதிரியான தொந்தரவுகள் இருக்குன்னா நியரில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் போங்க. பிரத்யேகமாக இங்கே வரக்கூடிய இந்த மாதிரி சளி தொந்தரவுலால் வரக்கூடிய நிறைய பேஷண்ட்டுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுத்துருக்கோம். நம்ம கொடுக்கக்கூடிய உள்ளுக்கு மருந்தாக இருக்கட்டும், மூலிகை மருந்துகளாக இருக்கட்டும், வெளிப்பிரயோகமாக பண்ணக்கூடிய இந்த சிகிச்சை முறைகளாக இருக்கட்டும், நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும் அம்மா. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கீங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ஓகே டாக்டர், இப்போ வந்து ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் எந்தெந்த ஸ்டேட்லலாம் இருக்குது, எந்தெந்த ஊர்லலாம் இருக்குது? ஏன்னா வந்து சென்னையை தாண்டி மற்ற ஸ்டேட்டில் இருக்கக்கூடியவங்க, மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியவங்கலாம் நமக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ அவங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா அதை பற்றி சொல்லுங்கள். ரைட், இப்போ நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் சிறப்பாக 4 தலைமுறைகளாக சக்ஸஸ்ஃபுல்லி வந்து கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் 6 மாநிலத்தில் இருக்குது. ஓகே, நம்ம தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திரா அண்ட் தெலுங்கானா மாநிலத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸ் நம்ம கிட்ட இருக்குது. எல்லா பிரான்ச்சஸ்லையுமே எக்ஸலண்ட்டான பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. உங்களுக்கு நோய் சார்ந்த எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் வந்து நம்ம ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. ஓகே டாக்டர், அதே மாதிரி இப்போ இந்த முடக்குவாதம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, முடக்குவாதத்துக்கு ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? அங்கேயே தங்கி இந்த வர்ம சிகிச்சை முறைகள் அதை பற்றி சொல்லுங்கள். எவ்வளோ நாட்கள் வந்து தங்குற மாதிரி இருக்கும்? இல்லை அந்த சிகிச்சை முறைகள் வந்து அந்த டியூரேஷன் எவ்வளோ மாதம் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும்? சரி, இப்போ வந்து முடக்குவாதம் நீங்கள் வந்து ஸ்பெஷலாக கேட்குறது, முடக்குவாதம் அப்படின்னு வரக்கூடிய தொந்தரவுனால வரக்கூடிய பேஷண்ட்ஸ்களுக்கு எந்த அளவுக்கு அந்த முடக்குவாதத்தோட சிவியாரிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்தாகணும். அதுக்கு என்ன மாதிரியான மருந்துகள் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க, ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்களா, பெயின் கில்லர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்களா, இல்லை வேறு ஏதோ மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்காங்களா, இல்லை வேறு ஏதாவது உடல் ரீதியான பாதிப்பு அவங்களுக்கு இருக்கா, தைராய்டு இருக்கா, சுகர் இருக்கா, இல்லை ஏதாவது இருதய பிரச்சனைகள் இருக்கா, இப்படின்றத நம்ம ஃபுல்லாக வந்து அவங்கள அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிவிட்டு நாடி பரிசோதனை செய்யணும். நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அவங்களுக்கு சென்னையில் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து நம்ம சென்னையில் மட்டும்தான் இங்கே தங்கி வந்து சிகிச்சை எடுக்கக்கூடிய வசதிகள் இருக்குது. ஸோ அவங்க இங்கே தங்கி வந்து ஒரு 5 நாள்லேருந்து 7 நாட்கள் ஒருத்தரோட சிவியாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி 5 நாட்கள் மேக்ஸிமம் வந்து இருக்கும் போதே அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கோலன் ஹைட்ரோதெரப்பி, பஞ்சகர்ம சிகிச்சை, வர்ம சிகிச்சை, இந்த மாதிரியான பொடிக்கிளி, இந்த மாதிரியான பலவேறுபட்ட சிகிச்சை முறைகள் நம்ம கொடுக்குறோம். ஸோ இது அவங்க தொடர்ந்து ஒரு காலம் எடுக்கும் போது முதல் 5 நாட்கள் கட்டாயம் எடுத்தே ஆகணும். இதை எடுக்கும் போது அவங்களுக்கு நல்ல வலிகள், வீக்கம் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்துடும், சரி எனக்கு வந்து எனக்கு இதுல இருந்து முன்னேற்றம் ஆயிடுது, நான் இதை சரி பண்ணிடுவேன், என்னால என்ன ஆரோக்கியமா வாழ போறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்துடும். ஸோ அது வந்துருச்சுனாலே சில மருந்துகள் எல்லாமே கொஞ்சம் கால அவகாசம் அவங்க எடுக்கும் போது அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அடைகிறதும், அந்த நோய்த்தன்மை குறைஞ்சி முற்றிலுமாக வந்து அந்த நோய்த்தன்மையிலேருந்து விடுபடக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய டியூரேஷன்ன்றது மாறும். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ஒரு நோய்த்தன்மை உடம்புல வருது அப்படின்னாலே அது ஒரு கால அவகாசம் எடுக்கிற மாதிரி, அது கழிவுகள் உடம்புல இருந்து அந்த கெட்ட நீர்கள் போகிறது, மலச்சிக்கல் பிரச்சனை, இதெல்லாம் வந்து உங்களுக்கு சரி செய்ய ஒரு டைம் எடுக்கும். அந்த அளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பொறுமைன்றது வேணும். இவ்வளோ நாள் நோய் தன்மையோட வலிகளோட இருந்துட்டீங்க, அதை சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் வந்து நீங்க கொஞ்சம் பொறுமையா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல இருந்து ஒரு தீர்வு காண முடியும். வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ. இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோட்ல நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.